இவங்க வந்து ராஜபாளையத்தில் வாழ்கிறவங்க. இவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் உபதேசம் வாங்கி நல்ல தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜீவ சமாதி ஆன உடம்பு எப்படி இருக்கும் ஒரு உதாரணத்துக்காக அந்த மெசேஜ் போகிறேன் நான். இப்போ பாருங்கள், இறந்து போனாங்கன்னா மூச்சு வெளியே போயிடுச்சுன்னு சொன்னால் 3 மணி நேரத்தில் பாடி விரைச்சி போயிடும், கையில் விரைச்சி போயிடும், மறக்க முடியாது, பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், இந்த அம்மா ஜீவ சமாதியாக இருக்குது. இந்த புருவத்தை பாருங்கள், புடைச்சிருக்கு, இந்த இடத்த புடைச்சிருக்கு. இந்த கையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், கையெல்லாம் மறக்கிறதுக்கு எப்படி இருக்குது, எப்படி இருக்குது. இந்த கையெல்லாம் பாருங்கள் எப்படி மறக்கிறதுக்கு. இந்த காலை பாருங்கள் எப்படி எடுக்கிறான், இப்படி பறக்கிறான், இப்படி எடுக்கிறான், இப்படி மறக்கிறான். இதுதான் சமாதியான நிலை. செத்து போயிருந்தாங்கன்னா வேறு செத்து போனால் விரைச்சி போயிடும். இப்போ வந்து இவங்க வந்து நேற்று வந்து 7/7/2026, நேற்று வந்து காலைல 8-9 மணிக்கு சமாதியாக இருக்காங்க. இன்றைக்கி வந்து 8/7/2026. இன்னைக்கு கிட்டத்தட்ட 22 மணி நேரம் ஆயிருக்கு. 22 மணி நேரத்தில் அவங்க கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உடம்பு இப்படி ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இதுதான் ஜீவ சமாதி. இதை அடையிறதுக்கு தான் இந்த மகான்கள்லாம் வந்து நிறைய வந்து சாஸ்திரம் சொல்லியிருக்காங்க. அதாவது விக்கிர வழிபாடு, ஆராதனைகள், கீர்த்தனைகள் இதெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்காண்டி ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க. இது எத்தனையோ மகான்கள் தோன்றியிருக்காங்க. எத்தனையோ தோன்றி இருந்தாலும் இன்றைக்கி அவங்க நல்ல கருத்தாக சொல்லியிருக்காங்க. சொன்னால் தப்புன்னு சொல்ல முடியாது. அந்த சிவானந்த பரமஹம்சரை வந்து இந்த ஜீவன் மேல்நிலை அடைஞ்சு மறுபிறப்பு இல்லாமல் சமாதியார நிலையை சொல்லிக் கொடுத்தவர் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் தான். காரணம் என்னென்னா, இந்த மூச்சு வந்து இரவுலையும் இருக்குது, பகல்லையும் இருக்குது. இரவில் இருக்குது நமக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. பகலில் எந்திரிச்சா எல்லாமே தெரியுது. காரணம் வந்து அந்த மூச்சு வந்து ஒரு யூனிஃபார்மிட்டி இல்லை. நைட்டில் தூங்கிட வந்து சமமாக இருக்குது. 10 இன்ச்சு ஏறினா 10 இன்ச்சு இறங்கும், 8 இன்ச்சு ஏறினா 8 இன்ச்சு இறங்கும். பகலில் வந்து வேரியேஷன், அந்த வேரியேஷன் மூச்சு போக்குவரத்து மாறுறதுனால தான் அந்த மாயை எல்லாமே தெரியுது. அதனால் வந்து இந்த மூச்சு பயிற்சியை வந்து சாமி வந்து சிவானந்த பரமஹம்சர் சொல்லி கொடுத்துருக்காரு. எப்படி பண்ணுறது, இரவில் இருக்க மூச்சு மாதிரி பகல் இருக்க பழகணும் சொல்லி கொடுக்குறாரு. அது பேர் சித்த வித்தைன்னு பேர். அது வந்து சாமி வந்து சிவானந்த பரமஹம்சர் தோன்றி 5 ஆசிரமத்தை உருவாக்கி சித்தாசிரமத்தை உருவாக்கியிருக்காரு. அது வந்து கேரளாவில் ஒரு 4 ஆசிரமம்: வடகரை, இய்யூர், நாயனார், திருவனந்தபுரம்.